ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஆடி தபசு பத்தி பார்க்க போறோம். சங்கரன் கோவில்ல மிக பிரசித்தி பெற்ற இந்த ஆடி தபசு வரலாறு நமக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல நாககுலத்தை சேர்ந்த இரண்டு அரசர்கள், சங்கன் பதுமன் அப்படின்னு 2 பேரு. சங்கன் சிவபெருமானின் தீவிர பக்தன், பதுமன் நாராயணரோட தீவிர பக்தன். இவங்க 2 பேத்துக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. சிவன் தான் பெரியவரு அப்படின்னு சங்கன் சொல்ல, பதுமன் நாராயணர் தான் பெரியவரு அப்படின்னு சொல்றாரு. இவங்களோட இருவரோட வாக்குவாதம் முத்தி எங்க போது அம்பிகை கிட்ட போய் 2 பேருமே போயிடுறாங்க. அம்மா, நான் சிவபெருமான் தான் உயர்ந்தவர் அப்படின்ற, ஆனா இவன் பெருமாள் தான் உயர்ந்தவர் அப்படின்றான். யாருமா உயர்ந்தவங்க இவங்க 2 பேத்துல அப்படின்னு அம்பிகை கேக்குறாங்க. அம்பிகைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படின்ட்டு அம்பிகை இவங்களுக்கு சொல்றாங்க. அதை எப்படி நம்புவது அப்படின்றதுக்காக அம்பிகை சிவபெருமான் கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் போய் கேட்கிறாங்க. இது மாதிரி இவங்க 2 பேருக்கு இது மாதிரி வாக்குவாதம் வருது. சிவன் தான் பெரியவங்க, நாராயணன் தான் பெரியவங்க, நீங்க 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க 2 பேருமே ஒரே ரூபமாக இவங்களுக்கு காட்சி தந்து இவங்களோட அறியாமையை நீக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்ற, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தவம் இருந்தாதான் அதோட முழு பலன் கிடைக்கும். யார் தவம் இருக்கிறது அப்படின்னு கேட்கறதுக்கு அம்பிகை சொல்றாங்க, என் பிள்ளைங்களுக்கு இந்த தெளிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் போய் தவம் இருக்கிறேன் அப்படின்னு அம்பிகை சொல்றாங்க. சிவபெருமானின் வலியுறுத்தல் படி அம்பிகை எங்க இப்போ தவம் இருக்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சங்கரன் கோவில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல முதல்ல புன்னை மரங்கள் சூழ்ந்திருந்துச்சு. புன்னை மரமாக பல முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் பண்றாங்க. அந்த இடத்துல அம்பிகை போய் ஊசி முனை மேல் நின்று தவம் புரியுறாங்க. அம்பிகைக்கு கூட அவங்க தோழிமார்கள்லாம் பசு வடிவெடுத்து போறாங்க. அந்த அம்பிகைக்கு பேரு பாருங்களேன், கோமதி அம்மன். கோ அப்படின்னா மாடு, பசுமாடுகள் சூழ அம்பிகை தவம் பண்றா. மதி அப்படின்னா நல்ல அறிவு, நுண்ணறிவு, பிறகு நல்ல சந்திர முகம் கொண்ட அம்பிகை. அவங்களுக்கு எவ்வளவு அறிவாற்றல் இருந்துச்சுன்னா ஊசி முனை மேல அவங்க நின்று தவம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட அதி அற்புதமான அம்பிகையின் தவத்திற்கு இணங்க சங்கர நாராயணர் அங்கு காட்சி அளிக்கின்றார். சிவனும் பெருமானும் எப்படி காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புறம் சிவப்பு, மறுபுறம் சியாமலம், ஒரு புறம் கங்கை சந்திரன் சடைமுடி, மறுபுறம் வஜ்ரம் மாணிக்கம் மகுடம், ஒரு புறம் மழு, மறுபுறம் சங்கு, ஒரு புறம் புலித்தோல், மறுபுறம் பீதாம்பரம், ஒரு புறம் ருத்ராட்சம், மறுபுறம் துளசி மாலை, ஒரு புறம் வைணவன் பத்மன் ஈசனுக்கு குடைப்பிடிக்க, மறுபுறம் சைவ சங்கன் பெருமாளுக்கு குடைப்பிடித்து நிற்க ஹரிஹரனாக காட்சி தந்தார் இறைவன். இந்த இறைவன் அங்க இருக்கிற சங்கன், பதுமன், அம்பிகை, முனிவர்கள், கோவடிவில் வந்த அம்பிகையின் தோழிமார்கள் எல்லாம் தரிசித்து தன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட இறைவனை எல்லாம் வணங்குறாங்க. அம்பிகை கிட்ட சிவபெருமானும் நாராயணரும் என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அதுக்கு அம்பிகை சொல்றாங்க, இந்த உலக மக்கள் அனைவருக்குமே ஹரியும் ஹரனும் ஒன்று என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இந்த அவதாரம் நிகழ்ந்திருக்கு. அனைத்து பக்தர்களும் இனி வரக்கூடிய மக்களுமே இந்த அவதாரத்தை, இந்த ரூபத்தை கண்டு வணங்கி அவங்களோட அறியாமை இருள் நீங்கி ஹரியும் ஹரனும் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நீங்க இந்த கோலத்துல இங்கேயே காட்சி தர வேண்டும் அப்படின்னு அம்பிகை வேண்டிக்கிறது இணங்க இன்னைக்கும் சங்கரன் கோவில்ல ஹரிஹரனாக பெருமாள், சிவபெருமானும் நமக்கு காட்சி தராங்க. பிறகு சிவபெருமான் கோமதி அம்மனுடன் ஆவுடையாராக இணைஞ்சி நமக்கு அங்க அருள் புரியுறாங்க. இந்த சங்கரன் கோயிலுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க புத்துமண் எடுத்துட்டு நம்ம வீட்டு வாசல்ல கட்டின விஷம் ஜந்துகளான பாம்பு, தேல், பூரான், இது மாதிரி விஷச்சந்துகள் வீட்டுக்குள்ள வராம இருக்கும் அப்படின்னு இன்றைய அளவுக்கும் நிதர்சனமான உண்மையாக நம்பப்படுகின்றதுங்க. பிறகு இந்த ஆடி தபசு இந்த வருஷம் நமக்கு சங்கரன் கோவில்ல ஜூலை மாதம் 21ஆம் தேதி நடக்குது. நம்ம வீட்டுல எப்படி வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல சிவபெருமான் படம், பெருமாள் படம் இருந்துச்சுன்னா சிவபெருமானுக்கு நல்ல வில்வம் சாத்திக்கோங்க, பெருமாளுக்கு நல்லா துளசி சாத்திக்கோங்க. ரொம்ப எல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஒரு இலை துளசி, ஒரு இலை வில்வம் அந்த தெய்வத்துக்கு வச்சுட்டு, சிவபெருமானுக்கு நம்ம எப்பயும் போல சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு, நாராயணருக்கு திருப்பல்லாண்டை நம்ம பாராயணம் பண்ணலாம். விஷ்ணு சித்தர் எனப்படக்கூடிய பெரியாழ்வார் கூடநகர் கோவில்ல இயற்றிய திருப்பல்லாண்ட பெருமாளுக்கு பாராயணம் பண்ணி நம்ம துளசி கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லாட்டிக்கு 2 தெய்வத்துக்குமே குங்குமம் கொண்டே அர்ச்சனை பண்ணலாம்.
குங்குமம், துளசி இது மாதிரி மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு, அம்பிகைக்கு நம்ம இன்னைக்கு லலிதா நவரத்ன மாலை பாராயணம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு, நெய்வேத்தியம் பாயாசம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெத்தலை பாக்கு பழம் வச்சு இந்த வழிபாடை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த வழிபாடு இன்னைக்கு செய்யறதுனால நமக்கு சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிறகு அம்பிகை, மகாலட்சுமி இவங்க அனைவரின் அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும். கோமதி அம்மன் என்ற அம்பிகையின் அருள் பெற்று நாம் அனைவரும் நல்ல வளமுடன் வாழ்வோம். அனைவருக்கும் இனிய ஆடி தபசு நல்வாழ்த்துக்கள். அம்பிகை, நாராயணர், சிவபெருமானோட அருளால நம் வாழ்க்கையில இருக்க அனைத்து துன்பங்களும் மறைந்து இன்பம் பெருக்கெடுத்து ஓட இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இது போன்ற நல்ல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்க உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.